உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். இன்னும் சில நிமிடங்களில் விண்வெளிக்கு புறப்படுகிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்வெளிக்கு செல்வது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும் நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் விண்வெளிக்கு புறப்படுகிறார் சுபான்ஷு சுக்லா. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவர் விண்வெளிக்கு சென்று என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், என்ன விவரம்? ஆனந்தி, இந்தியர்கள் அனைவரும் பெருமை படக்கூடிய ஒரு தருணத்தை நாம் நெருங்கி இருக்கிறோம். குறிப்பாக இந்திய விண்வெளி துறையில் இன்றைய நாள் மகத்தான நாள் என்றே சொல்ல வேண்டும். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் போலாந்து வீரர் மற்றும் அமெரிக்க ஹங்கேரி வீரர்கள் 4 பேர் இணைந்து தற்போது ஃபால்கான் ராக்கெட் மூலமாக நம்ம காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். ஃபால்கான் ராக்கெட்டினுடைய முனை பகுதியில தான் டிராகன் விண்கலம் இருக்கிறது. அந்த டிராகன் விண்கலத்தின் மூலமாக 4 விண்வெளி வீரர்களும் இந்திய நேரப்படி சரியாக 12:01 மணிக்கு அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல தற்போது அந்த ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 12:01க்கு சரியாக விண்ணில் பாய உள்ளது இந்த ராக்கெட். இதன் மூலமாக 41 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது இந்திய விண்வெளி வீரர் என்கிற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற உள்ளார். விண்வெளிக்கு செல்ல உள்ள வீரராக அவர் திகழ உள்ளார். இந்த திட்டத்தின் பெயர் ஆக்சியம் 4 என கூறுகிறார்கள். மொத்தமாக 60 அறிவியல் பரிசோதனைகளை 31 நாடுகள் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சுபான்ஷு சுக்லா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இஸ்ரோ மூலமாக இந்த திட்டத்துல பங்கேற்கிறார். இவர் உயிரி துறையினுடைய ஒரு முக்கியமான 7 அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக விண்வெளியில் வெந்தயத்தையும் காராமணியையும் முளைக்க வைக்கும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம். பூமியில விவசாயம் செய்து நம்ம பார்த்திருப்போம். ஆனால் சுபான்ஷு சுக்லா தான் விண்வெளியில் விவசாயம் செய்ய போகிற முதல் இந்தியர் என்கின்ற ஒரு பெருமையை பெற போகிறார். 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல சுபான்ஷு சுக்லாவுடன் 4 விண்வெளி வீரர்கள் தங்க உள்ளனர். அவர்களோடு இணைந்து அவர் 60 அறிவியல் பரிசோதனையில் ஈடுபட உள்ளார். அதுல குறிப்பாக கேன்சர் செல்கள் எந்த அளவிற்கு விண்வெளியில வளர்கிறது, மேலும் விண்வெளியினுடைய சூழல், தட்பவெப்பநிலை உள்ளிட்டவற்றினுடைய ஆய்வுகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு இஸ்ரோ 550 கோடி ரூபாய் முதலீடாக செய்திருக்கிறது. தற்போது இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் உட்பட மூத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் புளோரிடால முகாமிட்டிருக்கிறாங்க. இந்த திட்டம் இதுவரை 6 முறை தள்ளி போயிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் இந்த பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில கடைசி நேரத்துல ராக்கெட்ல ஆக்சிஜன் கசிவு கண்டறியப்பட்டதன் காரணமாக நல்வாய்ப்பாக கடைசி நேரத்துல கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது அனைத்து தொழில்நுட்ப கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு தற்போது விண்வெளி வீரர்கள் அந்த டிராகன் விண்கலத்தில் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சுபான்ஷு சுக்லா தான் இந்த விண்கல திட்டத்தினுடைய பைலட்டாக விளங்குகிறார். அவருடைய தலைமையில் தான் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட போகிறது. அடுத்த ஒரு 36 மணி நேரத்திற்கு இவங்க சுற்றி பூமியை இவர்களுடைய விண்கலம் சுற்றிய பின்னர் அது நேரடியாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் டாக் ஆகும். நாளை மாலை 4:30 மணி அளவில் நேரடியாக இந்த 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்வார்கள். ஆனந்தி, சர்வதேச விண்வெளி பயணம் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.